ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 10th October 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், கோல் இண்டியா, அதானி போர்ட்ஸ், பாரதி ஏர்டெல் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. டாக்டர் ரெட்டிஸ் லேப், சிப்லா, இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 177 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 566 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோல் இண்டியா வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ கோல் இண்டியாவை பார்த்திங்கன்னா ஒரு 300 மார்க்கை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து தாண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 30 ரூபீஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் வேறு வந்திருக்குது. ஸோ இதனால் கோல் இண்டியா வந்து நல்லாவே ரேலி ஆகி 52 வீக் ஹையை தாண்டிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் கோல் இண்டியாவோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிருக்குது ரீசெண்ட் மந்த்ஸில். ஸோ அதனால் கோல் இண்டியா நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு 29 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஏற்கனவே வந்து இஸ்ரேலில் நடக்க பிரச்சனைனால அதானியோட போர்ட் ஒன்று இஸ்ரேலில் இருக்கிறதுனால அவங்க இப்போ ரீசெண்டாக தான் அதை வாங்கியிருந்தாங்க. அந்த இஸ்ரேல் பிரச்சனைனால அதானி போர்ட்ஸ் வந்து கொஞ்சமாக பாதிச்சிச்சு ஸ்டாக்கு. ஏன்னா இவங்களோட போர்ட் அங்கே இருக்குதில்ல, அதுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில். அதனால் நேற்று வந்து ரொம்பவே கம்மியாச்சுது. பட் ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதானி போர்ட்ஸை பொறுத்தளவில். இது வந்து இன்னும் 28% வந்து அப்போர்டு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதானி போர்ட் இன்றைக்கி ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம்னா ஒரு 23 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. பாரதி ஏர்டெல்லும் வோடஃபோனும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஏடிஆர் டியூ வந்து ரெண்டுக்குமே இருக்குது. அதாவது அதானிக்கு பாரதி ஏர்டெலுக்கும் சரி வோடஃபோனுக்கும் சரி ஒரு 40,000லேருந்து 50,000 கோடி வரைக்கும் ஏடிஆர் டியூ இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கால்குலேஷன் எரர்னால எங்களுக்கு வந்து டியூ தான். ஸோ இதை வந்து எங்களுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கம்பெனியுமே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஏற்கிறதா சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிச்சுவேஷன் வந்து பாரதி ஏர்டெலுக்கும் வோடஃபோனுக்கும் ஃபேவராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வின் பண்ணுறதுக்கு தான் இதில் சான்சஸ் அதிகம். ஸோ அப்படி வின் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இந்த டியூவிலேருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்கும். இது வந்து பாரதி ஏர்டெலுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேபை பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே நல்லா ரேலி ஆச்சுது. ஸோ இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங் நல்லா போயிட்டுருக்குது. அப்புறம் சிப்லா பார்த்தோம்னா சிப்லாவோட யூஎஸ் சப்சிடரி வந்து யூஎஸ் FTA வந்து EAR ரிப்போர்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சிப்லாவுக்கு வந்து கொஞ்சமாக பாதிப்பு தர விஷயமாக பார்க்கப்படுது யூஎஸில். ஸோ அதனால் சிப்லா வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. இது லாஸ்ட்டு 2 டேவாக வந்து நல்லா ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க FDக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கொஞ்சமாக விழுந்திருக்குது. எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா ஒரு 1,005 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 15th கன்சிக்யூட்டிவ் செல்லு. அதாவது 15 நாளாக கடந்த 15 கண்டினியூஸ் செஷனாக வந்து அவங்க செல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 1,963 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த 15 கண்டினியூஸ் செஷனில் வந்து எஃப்ஐஸ் வந்து 27,522 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 19,158 crore பை பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக. ஸோ டிஎஸ் வந்து ஓரளவு எஃப்ஐஎஸ்க்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து ஒரு 7-8 ஆயிரம், அதாவது ஒரு 8,000 crore வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டில் வந்து டிஎஸ் வந்து பை சைடில் தான் இருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து ஒரு 134 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 22 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் 78 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து ஆயில் ப்ரைஸஸும் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸும் வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது இல்லை. ஸோ அந்த பிரச்சனை தான் இந்த ஆயில் ப்ரைஸஸோட இன்க்ரீஸ்க்கும் அப்புறம் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ரேலி ஆகிறதுக்கும் முக்கியமான காரணமாக யூஎஸில் பார்க்கப்படுது. அப்புறம் க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா
Brent வந்து 87.7ல இருக்குது, பெரிய சேஞ்ச் இல்லை. கரன்சி வந்து USD 83.24 against Indian rupee இருக்குது, அதுவும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.